ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்தோரும். 11ஆம் இடம் பலம் பெற்றால் என்ன பலனை பெறலாம்? 11ஆம் இடம் பங்கப்பட்டால் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கும். உபநயனஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா? 11ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் எதிலும் வெற்றி, எதிலும் லாபம், எதிலும் மேன்மை அடையலாம் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து அப்படியே வரிசையாக எண்ணிவாங்க. 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடம் எந்த ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கிறதோ அந்த ஜாதகர் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார். அந்த கிரகங்கள் எந்த கிரகம் இருக்கோ அந்த திசா புத்தியில் அப்படின்னே சொல்லிடலாம். 11ஆம் இடம் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லிடலாம். 11ஆம் இடம் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் அந்த ஜாதகர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லிவிடலாம். 11ஆம் இடம் வலுப்பெற்றால் பணம் இவர்கள் கையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகிறீங்களே, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம்? அப்படி இருந்தால் என்ன நற்பலன்களை பெறுவார்கள் பார்க்கலாமா? அதாவது ஒருத்தர் துலா லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். துலா லக்னத்திற்கு 11ஆம் இடம் சிம்ம ராசியாக வரும். அந்த சிம்ம ராசியிலே சுபர்கள் இருந்து விட்டால் நற்பலனை பெற்று எல்லா யோகங்களையும் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு துலா லக்ன ஜாதகம். 11ஆம் இடமான சிம்மத்தில் போய் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். குரு 3-6 குடையவன், செவ்வாய் 2-7 குடையவன். அப்போ துலா லக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சனி உச்சம் பெறுகிறார். 10ஆம் இட அதிபதி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். இது எவ்வளவு அருமையான ஜாதகம் என்று பாருங்கள். இப்போ 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். 11ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்து சந்திரனால் பார்க்கப்படுவதால் இந்த ஜாதகருக்கு பண வரவு சோளப்பொறி மாதிரி 4 பக்கம் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 11ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும், அவர் ஆவணி மாதம் பிறந்திருப்பார். சந்திரனும் அங்கே இருந்தால் அமாவாசை யோகத்தில் இவர் பிறந்திருக்கிறார். இதுவும் ஒரு வகையான யோகம்தான். யோகத்தை கொடுப்பார், கொஞ்சம் நிதானித்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இதே மாதிரி 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரனும் இருந்து விட்டால் ஒரு உணவகம் வைத்து நடத்தலாம். ஒரு டீ கடை, ஒரு வடக்கடை, பலகார கடை இதெல்லாம் போட்டு நடத்தினால் அவர்களுக்கு 1க்கு 4 மடங்கு லாபம் அதிகரிக்கும், லாபத்தை பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்க, 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திரன் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? தினசரி அழியக்கூடிய காய்கறி செய்யலாம். அந்த கிரகங்களின் சாரங்களை பொறுத்து அவர் காய்கறி ரோட்டில் மார்க்கெட்டில் வைப்பாரா, அல்லது காய்கறி ஹோல்சேல் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு லாரியில் ஏற்றுமதி செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிடலாம். ஆக தினசரி அழியக்கூடிய காய்கறி கடையை நடத்தினால், காய்கறி வியாபாரம் செய்தால் லாபகரமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். சரிங்க.
11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி சேர்ந்துட்டார். சூரியன் சனி சேர்க்கை ஒரு எதிர்மறையான விளைவைத்தான் கொடுக்கும். இவர்கள் என்ன செய்யலாம்? இறைச்சி கடை, புலால், ஒரு கோழிக்கடை, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி கடைகளை நடத்தினால் அவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். சரி, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் என்பார்கள். இந்த 3 கிரகங்களும் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கலைத்தொழில், சினிமா, தொலைக்காட்சி, ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், இப்படி கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் அவங்க இறங்கி வேலை பார்த்து அதிக லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சரி, சூரியனும் புதனும் 11ஆம் இடத்துல இருந்தால் ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட்லேயே இருப்பார். பணத்தை போட்டு ஒன்றுக்கு பல மடங்கு அவருக்கு லாபம், பணம் பெருகிக்கிட்டே இருக்கும், லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ புதன் மட்டுமே 11ல் இருக்காருன்னு வைங்க, இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மந்திரி மாதிரி. புதன் மந்திரி, கணக்கன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தவருக்கு யோசனைகளை சொல்லி அவர் பலமாக வருவார். மேலே பண வரவு வந்து அவர் மேலே வாழ்க்கையில் போயிடுவார். இவர் யோசனை சொல்லி அந்த இடத்துலையே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். யோசனைக்காரகன், புத்திக்காரகன் புதன் அப்படின்னே சொல்லிடலாம். சரி, புதனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவர் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், ஆர்டிஸ்ட், கலை சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும், ஒரு டிராயிங் வரைகிறது, அதை ஒரு இந்த மோனோலிசா அப்படிங்கிற மாதிரி டிராயிங்கெல்லாம் வரைஞ்சி அதை பல லட்சம் ரூபாய்க்கு விற்று பெரிய ஆளாகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். புதனும் சுக்கிரனும் சேர்க்கை. 11ஆம் இடம் சரலக்கணமாக இருந்தால் யோகமோ யோகம். பெண்களை கவரக்கூடிய தொழில் செய்தால் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும், லாபத்தை அள்ளி தட்டலாம். பெண்களை கவரக்கூடிய தொழில், ஒரு ஃபேன்சி ஸ்டோர், ஒரு வளையல் ஸ்டோர், வளையல் வியாபாரம் பண்ணுறது, ஒரு துணி வியாபாரம், பெண்களை கவரக்கூடிய அப்படியே கலர் லைட்டாக போட்டு அவங்கள வாங்க அவங்க அந்த பெண்களை அப்படியே கவர்ச்சி பண்ணி இழுத்து அந்த மாதிரியான வியாபாரங்களை செய்தால் அவர் மேன்மை அடைவார் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்க, 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்தாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் 5ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பார். இங்கே 5ல் சந்திரன் வேறு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ வாகனங்களை வாங்கி விற்க, பழைய வாகனத்தை வாங்கி அதை லேசாக வேலை பார்த்து விற்பார். அதாவது வாகனங்கள் வாங்க விற்க இங்கே அணுகவும் அப்படின்னு போர்டு போட்டு உட்காந்துக்கிட்டு அவரும் பல ஆயிரம் பல லட்சக்கணக்காக சம்பாதிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். புதனும் ராகுவும் சேர்ந்தார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் வாகன ஷோரூம், 2 வீலர் ஷோரூம் வச்சு நடத்துவார் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்க, புதன் சுக்கிரன் குரு சேர்ந்தால் அழகு நிலையம், பியூட்டி பார்லர், பெண்களை அழகுபடுத்துதல், ஆண்களை கவரக்கூடிய சிகை அலங்காரம், முடிவெட்டி பெரிய பேனராக இருந்து ஒரு முடிவெட்டுவதற்கு, ஒரு சிகை அலங்காரம் செய்வதற்கு 1000 ரூபா 2000 ரூபா வாங்கி இளைஞர்களை கவரக்கூடிய தொழிலாக செய்தால் இவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். எப்படி? புதன் சுக்கிரன் குரு 3 பேர் சேர்ந்தார். சரிங்க, புதனும் சூரியனும் ராகுவும் சேர்ந்துட்டார் 11ல். என்ன பண்ணுறது? டாஸ்மாக் கடை தான். எதிர்மறையான பணவரவு, முகம் சுளிக்கக்கூடிய பணவரவு. டாஸ்மாக் அப்படின்னாவே பெண்கள்லாம் முகத்தை சுளிப்பாங்க, அங்கே போய் வேலை பார்க்குறது. இது அந்த கிரகங்கள் வலுவாக இருந்தால் ஒரு டாஸ்மாக் கடையை ஏஜென்சி எடுக்கிறது, பார் வச்சு நடத்துறது. டாஸ்மாக் அரசு தான் நடத்துது, பார் வச்சு நடத்துறது. இப்படியாகப்பட்ட தொழிலை செய்து, எதிர்மறையான தொழிலை செய்து அவரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்க, 11ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்தாச்சு. ஆன்மீக பணியில் ஈடுபாடு, இறைவழியில் ஈடுபாடு, இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து அந்த மகிழ்ச்சி கடலில் இவர் திளைத்து கொண்டிருப்பார். ஒரு கோவில் நிர்வாகத்திலே அங்கம் வகிப்பார். கோவில் நிர்வாகத்தில் தலைவர், செயலாளர், முக்கிய பதவி வைத்து அந்த ஏரியாவிலேயே ஒரு விஐபியாக வலம் வந்து கொண்டிருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். சூரியனும் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் இருந்தால் ரியல் எஸ்டேட், வீடு வாங்க விற்க இங்கே அணுகவும் அப்படின்னு போட்டு ரியல் எஸ்டேட்டு, அது ஒரு பெரிய இடங்களை 10 ஏக்கர் 15 ஏக்கர் 30 ஏக்கர் 50 ஏக்கர்னு வாங்கி
அதை ஃப்ளாட் போட்டு விற்கிறது, அதில் அதிகமான லாபத்தை ஈட்டி அடுத்த ஃப்ளாட்டுக்கு போகிறது, இப்படியான ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்து லட்சமாக சம்பாதிப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக புதன் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த தொழிலை அவர் செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனுசு லக்கணத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா துலாம் வருது. துலாத்தில் போய் சூரியனும் ராகுவும் இருந்துட்டார். சூரியன் நீச்சம், ராகு என்ற நட்பு என்றாலும் எதிர்மறையான தொழில் செய்து தான் பிழைப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா காலங்காத்திர 6 மணிக்கெலாம் ஒரு டீ கடையில் போய் உட்காந்துருவார். யாராவது வர்றாங்களா, அவங்க தலையில் மிளகா அரைச்சி இன்றைக்கி டீ, வடை, சிகரெட்டு இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு காலை பொழுதை ஓட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பார். இவர் நினச்ச மாதிரியே யாராவது ஒருத்தர் வந்து வாங்க டீ சாப்பிடுவோம், சாப்பிட்ருவோம் அப்படிங்கும்போது டீயை சாப்பிட்டு பில்லு வந்து அவர் கொடுப்பாரு. இவர் சும்மானாச்சும் நான் கொடுக்க வாம்பார், இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு பிறரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் சூரியனும் ராகுவும். தனுசு லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்று ராகு சேர்ந்திருந்தால், இதே ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க, அந்த பெண்ணு காலையில் அப்படியே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறது, ஏக்கா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்து போகலான்னு வந்து, இந்தாங்க உங்கள் பேத்திக்கு இந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேங்க. இருடி வந்துட்டேன், 2 தோசை பூரி போட்டுறீங்க, சாப்பிட்டு போ. இல்லைக்கா வேணாங்க்கா, இல்லை வனஞ்சா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சாப்பாடை முடிச்சிடுவாங்க. காஃபியை குடிச்சிட்டு சரி வர்றேங்க்கா, ஏக்கா மறந்தே போச்சு, இவன் கடையில் வந்து இந்த துவரம்பருப்பு வாங்கினா நல்லாவே இல்லை, அங்கே போய் வாங்கணும், அங்கே போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லை, ஒரு கொஞ்சோண்டு துவரம்பருப்பு கொடுங்க, அடுத்து வாங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு திருப்பி எப்போ கொடுத்தா தானே அதையும் வாங்கிட்டு மதியான சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு துவரம்பருப்பையும் சேர்த்து வாங்கிட்டு காலை சாப்பாடையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவர்களை எதிர்பார்த்து அவர்களிடம் ஆதாயம் பெறுபவர்கள் அந்த சூரியன் ராகு அப்படின்னே சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து துலா லக்னம், சிம்மத்தில் போய் சூரியனும் சுக்கிரனும் உட்காந்துட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? சூரியன் ஆட்சி, துலா லக்னத்திற்கு அதிபதி யார்? சுக்கிரன், 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் சுகபோகங்கள் குறைவு அப்படின்னே சொல்லிடலாம். இருந்துட்டாலும் சூரியன் சுக்கிரன் வந்து சுகபோகங்களுக்கு அதிபதி அல்லவா, அவர் ஆட்சி பெற்ற சூரியனுடன் அமர்ந்திருப்பதால் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பெண்ணோ ஆணோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்னி சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு கேட்டரிங், ஒரு உணவகம் நடத்துதல், இந்த மாதிரியெல்லாம் தினசரி அழிஞ்சிடணும். சுக்கிரன் வந்து தினசரி அழியக்கூடிய கிரகம். ஆக 2 பேர் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால், சூரியன் வந்து அக்னி கிரகம், அடுப்பில் பற்ற வச்சு இதில் வந்து வடை சொல்கிறது, அடுத்து வந்து கட்டிக்கரை நடத்துறது, ஒரு உணவகம், இந்த மாதிரியான தொழில்களை எல்லாம் செய்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிதுன லக்கணத்திற்கு 11ஆம் வீடு மேசத்தில் போய் சூரியன் உச்சம் பெறுகிறார், அங்கே குரு சேர்ந்துட்டார். அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்தால் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ மிதுன லக்னத்திற்கு 3 கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று ஏற்கனவே நாம் சொன்னோம். அங்கே குரு உட்கார்ந்துட்டார். அப்போ மிதுன லக்னத்திற்கு குரு 7, 10 கூடியவன் கேந்திராதிபதி. அப்போ கேந்திராதிபதி யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா, மிதுன லக்னத்திற்கு 3 கூடிய சூரியன் உச்சம், 7, 10 கூடிய குரு அங்கே சேர்ந்துட்டார். அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்கன்னா, தான் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்கக்கூடிய இடத்தில் போதகராக இருப்பார். அதாவது பிஎட் எம்எட்டெல்லாம் படிச்சுட்டு அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ்லேயோ ப்ரொஃபஸராக இருப்பார். இல்லை அந்த பெண் படிச்சுட்டு ஒரு நல்ல தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆக சூரியனும் குருவும் சேர்ந்தால், அதாவது மேசத்தில் போய் உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு சேர்ந்தால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஆக 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லக்னத்திலிருந்து எண்ணி வர 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.